தனுசு ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டவர்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்கிறார்கள். உங்களின் ராசிநாதன் குரு பகவான் என்பதால் உங்களிடம் யாராவது கஷ்டம் என்று வந்து நின்றாலும், உங்களிடம் இல்லை என்றாலும் அடுத்தவர்களிடம் கடன் வாங்கியாவது நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்கள். அப்படி கடன் வாங்கி உதவி செய்து தான் உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கும். நீங்கள் கடன் வாங்கி அந்த ஒரு நேரத்தில் உதவி செய்து விடுவீங்க. ஆனால் ஒரு நபர் அவங்களுடைய தேவைகள் முடிந்ததும் எங்கு செல்கிறார்கள் என்றே தெரியாது. உங்களுடைய கண்களுக்கே தெரிய மாட்டார். நீங்கள் வாங்கி கொடுத்த கடனையும் நீங்கள் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள கட்ட வேண்டிய ஒரு நிலைமைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அதனால நீங்கள் எவ்வளவுதான் வேலைக்கு சென்றாலும் அந்த ஒரு பணத்தை வைத்து கடனைத்தான் அடைக்க முடியுமே தவிர குடும்பத்திடம் நீங்க கொடுக்க மாட்டீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடும்பத்திற்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே தான் இருக்கும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்ல நடந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் நல்லது பண்ணணும் என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கையின் மீது நீங்களை சேரை வாற்றிக் கொண்ட நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களின் இந்த தூய்மையான கள்ளம் கபடமற்ற நல்ல மனதை இந்த உலகம் ஏமாளித்தனம் என்று முத்திரை குத்தியது. அதனாலேயே உங்களை அனைத்து நபர்களும் உங்களிடம் வந்து பழகுவது போல பழகி உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் உங்களிடம் இருக்கக்கூடிய உதவிகளையும் மட்டுமே அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். உங்களுடைய தேவைகளை மட்டும் அவங்க பயன்படுத்தி கொண்டு தேவைகள் முடிந்ததும் உங்களை ஒரு குப்பையை தூக்கி போடுவது போல தூக்கி எறிந்து போன நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். உங்களின் நல்ல குணத்தை பயன்படுத்தி கொண்டு தங்களின் காரியங்களை சாதித்து கொண்டவர்கள் காரியம் முடிந்ததும் உங்களை கறிவேப்பிலைய போல தூக்கி எறிந்துவிட்டு சென்று விட்டார்கள். உங்களின் அன்பையும் பெருந்தன்மையையும் தங்களின் சுயநலத்திற்காக மூலத்தனமாக்கிக் கொண்டு இறுதியில் உங்களை ஏமாற்றிய பொழுது மனித நேயத்தின் மீதே உங்களுக்கு இருந்த நம்பிக்கை அற்று போகக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்த சில உறவுகள் இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்தார்கள். இனி யாருக்கும் நல்லது செய்யக்கூடாது என்று உங்களின் இதயம் கதறிய வடுக்கள் இன்னும் உங்களுடைய மனதை விட்டு மாறாமல் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் அது இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று உங்களுடைய மனதிற்குள் நினைத்த நாட்களும் நினைத்த சில விஷயங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதே போல மீண்டு வர வைத்த அனுபவத்திற்கான பாடங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். காலம் எல்லாவற்றையும் குணமாக்கும் என்பார்கள். ஆனா உங்களுடைய வாழ்க்கையிலோ நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த இந்த அத்தனை ஏமாற்றங்களும் துரோகங்களும் இழப்புகளும் உங்களை வீழ்த்துவதற்காக வந்தவைகள் மட்டும் கிடையாது. உங்களை ஒரு பக்குவப்பட்ட எதற்கும் கலங்காத இரும்பை போன்ற மனிதனாக மாற்றுவதற்காக கிரகங்கள் நடத்திய ஒரு அக்னி பரீட்சைகளாகவே இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருக்கும். எது செய்தாலும் அதில் பிரச்சனைகள், எதை தொடங்கினாலும் அதில் நஷ்டங்கள் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன் சில உறவுகள், அது புதிய உறவுகளோ பழைய உறவுகளோ நீண்ட நாள் பேசியிருந்தாலும் அந்த ஒரு உறவுகளும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இப்பொழுது விட்டு செல்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் தாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். எதை நினைத்தும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. நடப்பது நடக்கட்டும், என்னால் முடிந்ததை நான் செய்வேன் என்று உங்களுடைய மனதிற்குள் ஒரு தைரியத்தை நீங்கள் வரவைத்துக் கொண்டாலே போதும். உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட நாட்களாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள் அமையும். இந்த கசப்பான சம்பவங்கள் தான் உங்களுக்குள்ள ஒரு மாபெரும் தத்துவ நாணிய உருவாக்கி விட்டது. யார் உண்மையானவங்க யார் பொலியானவங்க என்பதை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனா உண்மையானவங்க யார் பொலியானவர்கள் யார் உங்களுக்குள்ள தெரிந்தும் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நடந்தது நடந்து முடிந்து விட்டது. இனிமே நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அந்த நபர்கள் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று அந்த நபர்களுக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இந்த மீண்டு வர வைத்த அனுபவ பாடங்களை உங்களின் ஆகப்பெரிய ஒரு சொத்தாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். இந்த வடுக்களை ஏணியாக மாற்றிக்கொண்டு விதியின் சக்கரத்தை வென்று நீங்கள் கம்பீரமாக எழுந்து நிற்க போகும் புதிய விடியலுக்கு இந்த அனுபவங்களே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு அடித்தளமாக அமைய போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த சோதனை காலங்கள் நிரந்தரமானவைகள் கிடையாது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் எப்படி சரியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நான் கூறுகிறேன். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்க வாழ்க்கைக்குள்ள தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே உங்களுடைய வாழ்க்கை பெரியதாக மாறி நல்ல ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது.
தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கை இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு இடத்தில் நின்று போகும் மாதிரி தோன்றினாலும் அது உண்மையில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு இடத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் எதை செய்தாலும் அதில் உங்களுக்கான ஒரு பெயரும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக வழங்கப்படும். அதனையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இவ்வளவு நாள் நீங்கள் அனுபவித்த பொறுமைகள், நீங்கள் அனுபவித்த தாமதங்கள் குழப்பங்கள் எல்லாமே இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தீர்ந்து எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் அதிகமாக யோசிப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை தான் தேடி கொடுக்கும். எனவே நீங்கள் அதிகமாக யோசிப்பதை விட நல்ல நல்ல மனிதர்களை உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அந்த மனிதர்களை உங்களுக்கு நல்ல விதமான ஐடியாக்களையும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பாங்க. நீங்கள் இதுவரைக்கும் இருந்த இடத்திலே இருந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை இனிமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளினால் ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரத்தையும் காலத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நீங்க அனுபவிப்பீங்க. எதிர்பாராத நன்மைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். விதியின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாக சுழல தொடங்கிவிட்டதால் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத திசைகளில் இருந்தெல்லாம் உங்களுக்குள்ள நன்மைகள் வந்து குவிய போகின்ற ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இப்போதோ செய்த முதலீடு இப்போது பல மடங்கு லாபமாக உங்க வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஆனா அந்த முதலீட்டினால் உங்களுக்கு நஷ்டங்கள் தான் ஏற்படும் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு நேரத்துல போதுமான அளவுக்கு பணங்கள் உங்களுக்கு அது லாபங்களாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைத்துவிடும். கைவிட்ட உறவுகளும் திடீரென வந்து உங்களுக்கு பெரும் ஒரு உதவியை இந்த ஒரு நேரத்தில் செய்து கொடுக்கும். வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு திடீரென உயரிய நிறுவனத்தில் இருந்து உங்களுக்கு அழைப்பானது இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். இங்கிருந்தெல்லாம் நமக்கு எப்படி உதவி கிடைத்தது என்று நீங்கள் வியக்கும் அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு பல ஆச்சரியமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட காற்றினால் உங்களின் தேவைகள் அனைத்தும் இப்பொழுது அனாயாசமாக நிறைவேறவும் ஆரம்பிக்கும். விதியானது உங்களுடைய உயர்வை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லும். துன்பங்களின் இரண்ட காலம் முடிந்து விட்டதாக பிரபஞ்சம் கட்டளையிட்டு விட்டது. இதுவரை உங்களை தாழ்த்திய விதி இனிமே உங்களுடைய உயர்வை நோக்கி அசுர வேகத்தில் ராஜபாட்டையில் அழைத்து செல்லக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பொருளாதார பற்றாக்குறை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். சேமிப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள பெருகும். மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, தொழில் வளர்ச்சி என வாழ்க்கையின் அத்தனை அத்தியாயங்களிலும் நீங்கள் முதலிடத்தை பிடித்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்களாக மாறிவிடுவீங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க சாதித்து காட்டிவிட்டார் என்று உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் வியந்து பாராட்டும் அளவுக்கு உங்களின் வாழ்க்கை தரமானது இப்பொழுது உயரப்போகிறது என்பதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா புரிந்து வைத்துக் கொள்வீங்க. இப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.